Hi students, how are you? I hope all are fine and doing good. Stay at home and be safe. Eat healthy food. Avoid going out of your house. Wash your hands frequently. Today we are going to see grade 6 English subject, unit 3 prose subject. Unit 3, a visitor from distant land. Look at this. Wow, it is attractive and colorful. Look at the colorful of the vegetable and spices. Okay, இதை பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு look at this picture. A visitor from distant lands. Warm up they have given. Look at the pictures. What do their expression tell you? Fill in the blanks with the item and taste the same. One example is given for each. Sweet, sugarcane, sour, lime. For example, you have to tell. Each picture is showing the expression of something. You have to write in the column. Mani's family lived in a village near Senji in Viluppuram district. மணியோட ஃபேமிலி எங்கே வாழ்ந்தாங்க? செஞ்சியில் நியர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மணி liked only a few vegetables, potatoes and lady's finger were the two that he liked very much. One day when Amma served potato curry, okay, மணிக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும்? What he likes very much? The vegetables. Which vegetables he likes? Potatoes and the lady's finger. Okay. One day his mommy, while she was serving the potato curry, I don't want to eat potatoes today because they are foreign vegetables. I don't want to eat that potato because they are foreign vegetables. They are வந்து வெளிநாட்டு காய்கறி, அதனால் எனக்கு விருப்பம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. No, they are not. அம்மா brought them from the vegetable shop near the bus stop. அது ஃபாரின் வெஜிடபிள். அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க அது ஃபாரின் வெஜிடபிள் இல்லைடா, அது வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க? அம்மா வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற காய்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா, Selvi is too small to understand that potato are not from India. So what? அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா செல்வி வந்து சின்ன பிள்ளை, அவங்களுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து ஃபாரின் வெஜிடபிள்னு தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. Our teacher told us that we should buy and eat locally grown food. எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க? நம்ம நாட்டில் என்ன விளையுதோ அந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. She also told us to use the things made in our country. நம்ம நாட்டில் என்ன விளையுது, நம்ம என்ன உருவாக்குறோமோ அதை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும்னு எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க. What else did your teacher tell you? வேறு என்னெல்லாம் சொன்னாங்க? Then you cannot eat popcorn the next time we go to watch the movie. அப்படின்னா நீ அடுத்த தடவை போகும்போது இதெல்லாம் என்னது பாப்கார்ன்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. And you cannot order tomato soup either or even pineapple juice. இன்னும் டொமேட்டோ சூப்பும் குடிக்க முடியாது, பைனாப்பிள் ஜூஸும் சாப்பிட முடியாது. மணி, தென் யூ cannot ஆர்டர் எனிதிங். உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. Why can't I eat popcorn or soup or anything that I want to? ஏன் என்னால் அதெல்லாம் சாப்பிட முடியாதாங்கிறாங்க. Don't you know that corn, tomatoes and even ladies fingers all came from other countries? இது எல்லாமே என்னது வேறு கண்ட்ரிலேருந்து தான் நம்ம நாட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. கண்ட்ரி அம்மா, டிட் தே கெட் ஆன் ஏரோப்ளைன் அண்ட் கம் ஹியர்? அவங்க வேறு கண்ட்ரிலேருந்து வந்துச்சாம்மா, அப்போ வேறு கண்ட்ரிலேருந்து ஏரோப்ளைன் வழியாக வந்துச்சா அப்படிங்கிறாங்க. நோ, சம் மெர்ச்சன்ட் brought them here long ago by sea. சில வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கடல் வழியாக கொண்டு வந்தாங்க. Why did they bring vegetables to India? ஏன் வந்து காய்கறிகளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க? அம்மா அண்ட் அப்பா laughed. அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. They couldn't have brought some seeds. Why don't they? அவங்க விதையை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல, ஏன் வந்து வெஜிடபிளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. People come to India in search of spices, especially black pepper. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்தில் வந்து ஏன் இந்த வியாபாரிகள்லாம் இப்படி வந்து எடுத்துகிட்டு வெஜிடபிள் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறபோது, அப்போ வெளிநாட்டுக்காரவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, ஸ்பைசஸ், அதாவது வந்து அந்த காரத்தன்மையுடைய பொருள் இருக்கு இல்லையா, பிளாக் பெப்பர், மிளகு, இது மாதிரி மிளகு, லவங்கம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தாங்க.
முன்னொரு காலத்தில் வந்து இந்த போர்ச்சுக்கல் எ மேன் ஃப்ரம் போர்ச்சுக்கல் நாட்டிலேருந்து யார் வந்தா? வாஸ்கோடகாமா கேரளாவுக்கு வந்தார் இல்லையா, கடல்வழி பயணம் மேற்கொண்டார் இல்லையா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இமேஜின் த ஜாய் ஆஃப் sailors when they reached Halicourt and found a black pepper. They took a lot of pepper back to the country. இப்போ அவங்க வந்து ஹாலிகோட்டுக்கு வந்தப்போ வந்து அங்கே பார்த்தது வந்து என்னது, பிளாக் பெப்பர் பார்க்குறாங்க. அதை பார்க்கறதுனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்படி அவங்க திரும்பி ரிட்டர்ன் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளாக் பெப்பர்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. தே டுக் ஸ்பைசஸ் ஃப்ரம் இந்தியா. அப்போ நறுமண பொருட்களை வந்து நம்ம நாட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், பட் ஹூ brought the vegetables into India? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்து யார் வந்து வெஜிடபிளை கொண்டு வந்தா? The Portuguese brought them to India. Potato was one of those vegetables. போர்த்துகீஸ் தான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஒன்று தான் பொட்டேட்டோஸ். மணி அண்ட் செல்வி looked at the potato curry on their plates and quickly began to eat it. மணியும் வந்து இவங்களும் அதை பார்த்துட்டு என்னது சீக்கிரமாக சாப்பிட்றாங்க. வாவ், திஸ் பொட்டேட்டோ ஹேஸ் ட்ராவல்டு ஸோ ஃபார். இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர்ஸ். கேர்ஃபுல்லாக பேசு, ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து அப்செட் பண்ணாத. செல்வி புல்ட் எ லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் த கரி. ஒரு பெரிய நீளமான மிளகாயை வந்து எடுக்கிறாங்க. ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர்ஸ்? அம்மா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. அதை வந்து எடுத்தனே வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க, ஃபாரின் விசிட்டர்ஸா யார் அப்படிங்கிறாங்க. நோ அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், சி இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஃபாரின் ஃப்ரூட் சில்லியை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ சில்லி ஆல்சோ கேம் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஒன்லி அப்படின்றாங்க. சில்லிஸ் வேர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா. எங்கேருந்து வந்துச்சு? சவுத் அமெரிக்கா. பட் நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் நோ ஆஃப் தி ஸ்பைசிஸ் ஃப்ரூட். யாருக்குமே தெரியலை. One day a sailor named Christopher Columbus sailed to South America. This sailor was actually looking for India. He wanted to buy back black pepper. Instead he found South America and the chili. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து இந்தியாவில் வந்து அந்த பிளாக் பெப்பருக்காக வர்றாரு. ஆனால் அவர் வந்து எங்கே போயிட்டார்? அன்ஃபார்ச்சுனேட்டாக சவுத் அமெரிக்கா போயிட்டார். அங்கே போனால் அங்கே வந்து சில்லியை வந்து ஃபைண்ட் பண்ணுறாரு. ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் அ லிட்டில் சேட் பட் பிகாஸ் ஹி வென்ட் டு சவுத் அமெரிக்கா ஹி ஃபவுண்ட் த சில்லி. அவர் அங்கே போனனால தான் வந்து என்ன கிடச்சிச்சு? சில்லி கிடச்சிச்சு. இட் வாஸ் ஆஸ் ஸ்பைசி ஆஸ் த பிளாக் பெப்பர். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து காரத்தன்மை உடையது? பிளாக் பெப்பருக்கு ஈக்குவலாக காரத்தன்மை உடையது. அண்ட் ஸோ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பேக்ட் த சில்லி அண்ட் டுக் இட் பேக் டு ஹிஸ் கண்ட்ரி வித் ஹிம். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய கண்ட்ரிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. பட் ஹவு டிட் கம் ஹியர். அது எப்படி இங்கே வந்துச்சு? அவர் நாட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போனார், எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought டு இந்தியா. அது வந்து யார் கொண்டு வந்தா? அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து யார் கொண்டு வந்தா? போர்ச்சுகீஸ் நாட்டுக்காரவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In India, chili was first brought into Goa and the people there learned to use this new spice in their cooking. Before the entry of the chilies, pepper was used in cooking. இப்போ இந்த சில்லி வந்து முதல்ல எங்கே வருது இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா கோவாவுக்கு தான் வருது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த பிளாக் பெப்பருக்கு பதிலில் சில்லியை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற பீப்புள் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா. செல்வி அண்ட் மணி லுக்ட் அட் த சில்லி அண்ட் தேர் பிளேட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் அந்த சில்லியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஹவ் யூ மேக் அவர் ஃபுட் டெலிஜியஸ். எப்படி வந்து எங்கள் சாப்பாட்டை வந்து ரொம்ப டெலிஜியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக உருவாக்குற அப்படின்னு. வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹவ் ட்ராவல். எங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. தே ஷவுட்டட் அண்ட் குயிக்லி டுக் த பைட் ஆஃப் த சில்லி. அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, மிளகாயை ஒரு கடி கடிக்கிறாங்க. டு வேஸ்ட் யூ வுட் பி வெரி பேட் அண்ட் ஸோ வி ஆர் கோயிங் டு ஈட் யூ நவ். நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, இவ்வளோ தூரம் நீ ட்ராவல் பண்ணியிருக்கேல, உன்னை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, அதனால் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. இது எவ்வளோ, இது வந்து ரொம்ப ஹாட்டாகவும் ஸ்பைசியாகவும் இருக்குது, ரொம்ப உரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த லெசன். In this class, we learn about the prose 3, a visitor from distant lands. Okay, how that before the chili arrives, what are the things we use, the spices which we use, then what are the vegetable came from foreign countries, and how they came. That's what we have seen in this class. Watch the video and learn the lesson. We will meet in the next video. Thank you, children.